எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Hats and Curd. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஓகே, சக்திக்கு கால் பண்ணு. சிவா ஃபோன் பண்றாரு. இப்ப என்ன பிரச்சனை பண்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்க? உன்னால இது வரைக்கும் கௌதம் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒழுங்கா நாளைக்கு நீயே கௌதம போய் பார்த்து சாரி கேளு. ஏய், வாய மூடு. முதல்ல ஃபோன் பண்ணவங்கள பேச விடாம லொட லொட நீயே பேசிட்டு இருக்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு ரோஷம் வேற. இங்க பார், நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்த உன் வீட்டுக்கு நேர்ல வந்து செவிலே 2 கொடுப்பேன். ஏய், முதல்ல வார்த்தை அளந்து பேசு. ஏன் நீ அப்படி பேச மாட்டியா? எனக்கு பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காது, அதுவும் உன்னை கண்டா சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்தும் இந்த நேரத்துக்கு நான் உனக்கு போன் பண்றேன்னா முதல்ல என்ன ஏதுங்கிற விஷயத்தை கேட்கணுங்கிறது உன் மரமண்டைக்கு உரைக்கல. எனக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இருந்தாலும் என்ன விஷயம்னு சொல்லி தொலை. சுந்தர் போன் பண்ணானா? அவர் போன் பண்ணாலும் இங்க யாரும் எடுத்து பேச மாட்டோம். ஏய், அவன் எங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டான். உன்னதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அதான் உனக்கு போன் பண்ண. கொஞ்சம் மீனாட்சிக்கு அவன் போன் பண்ணானா கேளு. அவரையும் வீட்டு விட்டு போனாரு. அப்படியே உங்க வீட்டுல ப்ராப்ளம். உனக்கு எதுக்கு அந்த கதைலாம்? சுந்தர் போன் பண்ணானா இல்லையாங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு, அது போதும். நான் ஈவினிங்ல இருந்து அக்கா கூட தான் இருக்கேன். சுந்தர் போன் பண்ணவே இல்ல. நான் உங்க அக்கா கிட்டே பேசிக்கிறேன். நீ மீனாட்சிட்ட போனை கொடு. எதுக்கு? சுந்தர் சப்போஸ் போன் பண்ணானா அவன்கிட்ட நல்லபடியா பேசி அவனை வீட்டுக்கு வர சொல்லணும். நான் கொடுக்க மாட்டேன். இந்த விஷயம் அக்காக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. நான் அக்கா கூட தான் இருக்கேன். ஒருவேளை சுந்தர் போன் பண்ணா நான் பேசுறேன். இன்கேஸ் உன்கிட்ட அவர் கிடைச்சிட்டாருன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லு. என்னங்க இது? சிவா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, எந்த தகவலும் காணோம். சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அம்மா சொல்லுங்கம்மா. சுந்தர் கிடைச்சானா சிவா? இல்லம்மா, இன்னும் தேடிட்டு தாம்மா இருக்கேன். அம்மா அழாதீங்கம்மா. நான் வீட்டுக்கு வந்தா அவனோட தான் வருவேன். கொஞ்சம் தைரியமா இருங்க. சரி சிவா. என்ன சொன்னா? இன்னும் கிடைக்கலையாங்க. சரி சரி, பயப்படாத, அழாத. ஏய், என்னடா சந்தில ஆறுன்னு அடிக்கல, இண்டிகேட்டரும் போடல, கொழுப்பா? ஏய், என்னடா முறைக்கிற?
இந்த ஏரியா விட்டு தாண்ட மாட்டேன். டேய், நீ யார் நடிச்சு வர வேண்டியதானே? எல்லாருக்கும் அவங்க பண்றது தெரியவே தெரியாதுல்ல. சக்தி, யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சிவா தான் கால் பண்ணியிருந்தாரு. அவர் எதுக்கு கால் பண்ணியிருந்தாரு? ஒண்ணும் இல்லக்கா, சுந்தர் பத்தி ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. இப்ப முடியாது, பிரச்சனை ஆயிடும், சோ நாளைக்கு கால் பண்ணுங்க சொல்லி கட் பண்ணிட்டேன். வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? வேற எந்த ப்ராப்ளம் இல்லக்கா. சக்தி, உண்மையிலே எந்த ப்ராப்ளமும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி, உள்ள வா. ம். தம்பி சுந்தர், தம்பி சுந்தர், என்னப்பா இந்த நேரத்துல இப்படி நடந்து போயிட்டு இருக்க? அது நைட் ஷோ பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு? இல்ல, படம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, அதான் பாதியிலேயே எந்திரிச்சு வந்துட்டேன். ஆமா, நீங்க ஒரு பைக் வச்சிருப்பீங்களே, ஏன் நடந்து போயிட்டு இருக்கீங்க? போர் அடிக்குது, டைம் பாஸ் பண்ணலாமே. என்னப்பா இது நடு ராத்துல என்ன டைம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு? உன் ஃபேஸ பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது. என்னப்பா பிரச்சனை? தம்பி சுந்தர். என்ன சார் கேட்டீங்க? இல்ல, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன்ப்பா. பிரச்சனையே உங்க பொண்ணுதான். பிரச்சனையை சொன்னா மட்டும் என்ன சார் ஆக போகுது? அப்படி இல்லப்பா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சரி செஞ்சிடலாம். அதை சொன்னா கேட்கறவங்களுக்கு தான் சார் மன கஷ்டம். அதை என்னோடய இருந்துட்டு போட்டோம் சார். அப்படி கிடையாதுப்பா, வெளியில சொன்னா தான் பாரம் குறையும். இப்ப கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? உங்க தேவைகளை கேளுங்க, நான் உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா பிரச்சனைகள் தான்ப்பா அதிகமாகும். உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா. என்ன மாம்சு தானா வந்து சொல்லுங்கிறாரு? என்னன்னு சொல்லுப்பா, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். வேணாம் சார். ஏன், அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா? தம்பி, உன்கிட்ட கேட்காம போக கூடாதுன்னு நினைக்க வைக்கிறிய, என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. ஒருவேளை நான் சொல்றதை கேட்டு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா? சேச்சே, ஒரு காலம் நான் வருத்தப்பட மாட்டேன். விட மாட்டார் போல இருக்க. என்னப்பா பிரச்சனை? இல்ல, எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். தைரியமா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. இப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவேன். ஆனா உண்மையை சொல்லணும். சரி, சொல்லிடுவோம். உங்க பெரிய பொண்ணு மீனாட்சி இருக்காங்கல்ல? ஆமா, என் பெரிய பொண்ணு மீனாட்சி சார், கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டரிங் எல்லாம் விட வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அதுல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு சார். சரி, அந்த முக்கியமான விஷயத்தை
எதுக்கு வீட்ல சண்டை போட்டு வர்ற? ஏன் அவங்க சொல்லியா? பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன் எல்லாத்துலயும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? எனக்காக யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல? டேய், பெத்த அம்மா கிட்ட உனக்கு என்னடா ஈகோ? நான் அம்மாவை பத்தி ஒண்ணும் பேசல. நான் சொல்றது மீனாட்சியை பத்தி. எல்லா பிரச்சனையுமே ஒன்னாலதான். ஆமா, மீனாட்சி பத்தி அவங்க அப்பா கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தே, என்ன? எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ வந்து நிறுத்திட்ட. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? ப்ரோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு ப்ரோ. மீனாட்சி சுத்தமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சண்டெல்லாம் யாரால வருதுன்னு தெரியுமா உனக்கு? யாரால? எல்லாம் அந்த கௌதமால. அவன் தான் இங்க டபுள் கேம் ஆடுறான். உங்க 2 பேத்துக்கு நடுவுல ஈகோ கிளாஷ கிரியேட் பண்றான். அவனுக்கு மீனாட்சியை விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. டேய், அவன் மீனாட்சியை கல்யாணம் பண்ணதாண்டா பிளான் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ, அவரை பத்தி தப்பா பேசாத ப்ரோ, எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் எவ்வளவு நல்லவர்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா, என்ன அப்படி அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்ட? அவன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்றேன். ப்ரோ, இப்ப என்னாச்சு? எதுக்காக அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி அவர் தப்பானவரா இருந்தா இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கவே மாட்டாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அம்மா கூட நான் சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? வண்டியா? ஹலோ, தீப்பிடி இருக்கா? பழக்கம் இல்ல. கேட்டுட்டே இருக்கா, நீ மட்டும் போயிட்டே இருக்கா? பரவாயில்ல, பர்ஸ கொடு, நாங்க வாங்கிக்கிறோம். ஏய், அவரை போய் ஏன்டா வேலை வாங்குற? நீயே கையை விட்டு எடுத்துக்க. அதுவும் சரிதான். சுந்தர், சுந்தர், என்ன சுந்தர்? அவங்க தான் ரவுடி பசங்க மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சரி, இந்த நேரத்துல ஏன் தனியா சுத்திட்டு இருக்கீங்க? மனசே சரியில்லை. நல்லதே நினைச்சா மனசு நிம்மதியா இருக்கும். டேக் இட் ஈஸி. எனக்கு தெரியும் என்னாலதான் நீங்க இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றீங்கன்னு. அது ரொம்ப தப்பு. நான் தேவையில்லாம தலையிடுறேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கீங்க. அவர் என்னை கூப்பிட்டு மிரட்டினார். எனக்கு பிரச்சனை பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் அமைதியா விட்டுட்டேன். நீங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆகி மீனாட்சி வருத்தப்பட வைக்கிறீங்க. நான் உங்களுக்கு உதவணும்னு வந்ததே மீனாட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு மீனாட்சியை நல்ல விதமா பாத்துக்கோங்க. சாரி கௌதம். இங்க பாருங்க சுந்தர், நம்ம எண்ணங்களை வச்சுதான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மனசு அலைய விட்டு எல்லாத்தையும் குழப்பிடாதீங்க. வாங்க, வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, வீடு பக்கம்தான், நான் நடந்து போய்க்கிறேன். சரிங்க சுந்தர், பார்த்து போங்க. டேக் கேர். சுந்தர், நீங்க ஏன் கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்தாங்க, இந்த கங்கண கயிறை கழட்டுங்க. யோசிக்காதீங்க சுந்தர், கழட்டுங்க. கழட்டுங்க சுந்தர். இது மீனாட்சி கட்டின கயிறு. இனிமே இது உங்ககிட்ட இருக்கிறது தான் கரெக்ட். கழட்டிருங்க. இந்தாங்க.
குடிங்க சுந்தர். கௌதம், இது மீனாட்சி உங்களுக்கு கட்டினது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்ல சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் வேற ஒரு கயிறு கட்டிக்கிறேன். டேக் கேர், பி ஹாப்பி. டேய் சுந்தர், இதெல்லாம் உண்மை நீ நம்புறியா? அவனே ஆல் செட் பண்ணி டிராமா பண்றான்டா. ப்ரோ, முட்டாள் மாதிரி பேசாதண்ணா. நான் வீட்ல சண்டை போடுவேன்னு எனக்கே தெரியாது. இதுல கௌதம் ஆல் செட் பண்ணானா? டேய், நான் சொல்றத நம்பாம எவனோ ஒருத்தன் சொல்றத நீ நம்புற. அவன் நடிக்கிறான்டா. என்கிட்டயே மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அவரை உனக்கு பிடிக்கலன்னா அது உன்னோட ப்ராப்ளம். நானும் அவரை நம்ப கூடாதுன்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரி, அவர் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்கிட்ட ஏன் சேலஞ்ச் பண்ணோம்? டேய் டேய், அவன் பேசி பிரெயின் வாஷ் பண்றதுல பெரிய கில்லாடிடா. அவன் எப்படிப்பட்டவனா, உன் கையிலே கத்திய கொடுத்து உன்னையே கழுத்த இருக்க வைப்பான்டா. நான் பார்த்ததுலயே மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் அந்த கௌதம் தான். இங்க பாரு, இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா பேசின அப்புறம் நல்லா இருக்காது. கௌதம் எனக்கு பிரதர் மாதிரி. பிரதர் மாதிரியா? அப்ப நான் யாரா? நீ எனக்கு கூட பிறந்தவன். அதுக்கு தான் சொல்றேன், பிரதர்ஸ் குள்ள எல்லாம் பிரச்சனை வேண்டாம் ப்ரோ. எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம். கௌதமோட நல்ல மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ரோ. டேய், என்னங்கடா இது? உண்மையை சொல்றேன், எவனுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. ப்ரோ, இப்ப நீ காரை ஸ்டார்ட் பண்றியா இல்ல நான் இறங்கி நடந்து போட்டுமா? ஷூர் ஜி, கண்டிப்பா பண்ணிக்கலாம். நான் டிஸ்போஸ் பண்ண சொல்றேன். கௌதம்க்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லு. ஐ வில் கால் யூ பேக். ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? கௌதம்க்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லுன்னு சொன்னேன். நான் கால் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. மரியாதையா ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு. உன் போன் அவன் எடுக்க மாட்டேங்கிறானா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனே ஒரு 420 ராஸ்கல்னு சொல்றேன். அதான் நம்பாம என்னைய வந்து சாரி சொல்ற. இத பாரு, எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இருந்த ஒரு வழியும் நீ மூடிட்ட. கௌதம்க்கு நான் காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். அவர் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் உன்னாலதான். என்னது? சூப்பர், விட்டது தலைவலின்னு அவனை அப்படியே தூக்கி போடு. ஒழுங்கா அன்னைக்கே 2 பேருக்கு அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். உங்க அக்கா தான் அப்பா அம்மா சென்டிமெண்ட்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திட்டா. இங்க பார், இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறத நான் சொல்றேன். சரி சொல்லு, எப்படி செய்வ? சொல்லுனா உடனேவா சொல்ல முடியும்? என்ன ஐடியா பாக்கெட்ல வச்சிருப்பாங்க? யோசிச்சு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் டைம் வேணும். நீ எப்படி யோசிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணம் எந்த பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா அது கௌதமால மட்டும் தான் முடியும். கல்யாண மேடை ஏற வரைக்கும் கௌதம் மாப்பிளையா இருக்கணும். அவரை கூல் பண்ணாதான் இதெல்லாம் செய்ய முடியும். முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. வா, அவர் வீட்டுக்கு போலாம். ஏய், அவன் மீனாட்சியை கல்யாணம் பண்ண மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கான்னு சொல்றேன். நீ அதை புரிஞ்சுக்காம முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அந்த கௌதம கட் பண்ணு. அவன் சொல்ற ஐடியா எல்லாத்தையுமே டிராப் பண்ணுங்க. என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். எதுக்கு உனக்கு இவ்ளோ ஈகோ? இட்ஸ் நாட் அபவுட் ஈகோ ப்ராப்ளம். அவன் ரொம்ப தப்பானவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சரியான சாடிஸ்ட். நம்ம எல்லாரையுமே காலி பண்ணிடுவான். போது சிவா, இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. அவருக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு சாரி கேளு. சாரியா? என்னால முடியாது. நீ எப்படி கேட்காம இருக்க நானும் பாக்குறேன். நல்லவனா இருந்தா போனை எடுக்க வேண்டியதானே? அவன் நம்மள நம்ப வைக்கிறதுக்காக பில்டப் பண்ணிட்டு இருக்கான். பக்காவா நடிக்கிறான். உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அப்படியா? மறுபடியும் ஃபோன் பண்றேன். அப்பவும் எடுக்கலனா நேரா வீட்டுக்கு போய் சாரி சொல்றோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு பண்ணு. பாவம், ரொம்ப பயந்துட்டாங்க போல இருக்கு.
சொன்னேன்ல, எடுக்க மாட்டான் அவன். தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுக்கலைன்னா ஓவர் பில்டப்பா இருக்குமோ? சரி எடுத்துருவோம். எனக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? எனக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? சாரி கௌதம். அதெல்லாம் வேணாம் சக்தி. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் கௌதம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கோவப்படாதீங்க. நார்மலா ஒரு இடத்துல 4 பேர் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சாலே சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரதான் செய்யும். அதுவும் இந்த கல்யாண விஷயம் கண்டிப்பா பல பிரச்சனைகள் வரும். நாம நல்ல விதமா தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கூட இருக்கிற சில குட்டை குழப்பிங்க ஏதாவது ஒரு ஏட உடம்பா செஞ்சிடும். தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. அதுங்கெல்லாம் சும்மாவே அம்மாவாசை பௌர்ணமிக்கு கீர்க்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க.